அமெரிக்காவில் ஹேக்கர்களால் நடத்தப்பட்ட ஒரு பாரிய மோசடி தற்போது அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கில் கனடா உட்பட பல நாடுகளில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து பணத்தை திருடிய 25 பேரை நீதிமன்றம் குற்றவாளிகளாக கண்டறிந்துள்ளது. இதன்போது திருடப்பட்ட மொத்த பணம் சுமார் $215 மில்லியன் ஆகும். இந்த மோசடியில் குற்றவாளிகள் இமெயில் ஹேக்கிங் அல்லது மின்னஞ்சல் ஹேக்கிங் எனப்படும் ஒரு பொறிமுறையை பயன்படுத்தியுள்ளனர். அவர்கள் மக்களின் மின்னஞ்சல் கணக்குகளில் ஊடுருவி அவர்களின் செய்திகளை ரகசியமாக கண்காணித்துள்ளனர். இது வணிக ஒப்பந்தங்களையும் மக்கள் நிதி குறித்து யாரிடம் பேசுகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவியது. இதனையடுத்து இவ்வாறு கண்காணிக்கப்பட்டு வந்த நபர்களுக்கு நிறுவனங்கள் அல்லது நம்பிக்கையான நபர்கள் அனுப்புவது போலான மின்னஞ்சல்களை மோசடிக்காரர்கள் அனுப்பியுள்ளனர். இந்த மின்னஞ்சல்கள் பணம் செலுத்துமாறு மக்களை கோரியுள்ளன. மேலும் மக்கள் இதனை உண்மை என நம்பியுள்ளனர். இவ்வாறு மக்கள் அனுப்பிய பணத்தை பல போலி வங்கிக் கணக்குகள் மூலமாக மோசடிக்காரர்கள் தங்கள் கணக்குகளுக்கு மாற்றியுள்ளனர். அத்துடன் அந்த பணத்தில் ஒரு பகுதி கிரிப்டோ கரன்சியாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருடப்பட்ட பணத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கப்பட்டதையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். இறுதியில் பல முக்கிய சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டனர். அவர்களில் பலர் தங்களது குற்றத்தை தற்போது ஒப்புக்கொண்டுள்ளனர். மின்னஞ்சல் மோசடிகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதையும் மக்கள் பணம் அனுப்புவதற்கு முன்பு பணம் யாரை சென்றடைகிறது என சரிபார்க்க வேண்டும் என்பதையும் இந்த மோசடிகள் காட்டுகின்றன.